அன்பான இளைஞர்களே, இன்று நான் உங்களிடம் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் யார்? உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இந்த உலகம் உங்களுக்கு பல பெயர்களை தரலாம். சாதாரணவன், தோல்வி அடைந்தவன், போதுமானவன் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் வேதாகமம் என்ன சொல்கிறது தெரியுமா? நீங்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஒன்று, தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் பிறப்பதற்கு முன்பே தேவன் உங்களை அறிந்தார். உங்கள் கண்ணீர், உங்கள் போராட்டம், உங்கள் கனவுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. நண்பர்கள் விட்டு சென்றாலும், குடும்பம் புரிந்து கொள்ளாவிட்டாலும், இயேசு உங்களை விட்டு போகவில்லை. 2, சோதனைகள் வரும், ஆனால் நீங்கள் விழ வேண்டியதில்லை. இளைஞர் வயதில் சோதனைகள் அதிகம் இருக்கும். கெட்ட பழக்கங்கள், தவறான நட்புகள், இணைய உலக கவர்ச்சிகள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் சோதனையில் விழுவதற்காக அல்ல, வெற்றி பெறுவதற்காக உருவாக்கப்பட்டவர்கள். இன்று ஒரு தீர்மானம் எடுக்குங்கள். நான் உலகத்தை பின்பற்ற மாட்டேன், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவேன். 3, உங்கள் வயது சிறியது அல்ல. பலர் சொல்வார்கள், நீ இன்னும் சின்னவன்தான், பெரியவனாக ஆன பிறகு சேவை செய். ஆனால் தேவன் இளைஞர்களை பயன்படுத்துகிறார். தாவீது இளம் வயதில் கோலியாத்தை ஜெயித்தான். யோசேப்பு இளம் வயதில் விசுவாசமாக இருந்தான். அதேபோல் தேவன் உங்களையும் இந்த தலைமுறைக்காக பயன்படுத்த விரும்புகிறார். 4, பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள். இளைஞர்களே, உங்கள் கண்கள், உங்கள் மனம், உங்கள் வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கட்டும். உலகம் இருட்டாக இருந்தாலும் நீங்கள் வெளிச்சமாக இருங்கள். உங்கள் நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்து சொல்ல வேண்டும், அவரில் ஏதோ வித்தியாசம் இருக்கிறது, அது கிறிஸ்துவின் ஒளி. 5வது, உங்கள் எதிர்காலம் பாதுகாப்பாக உள்ளது. நீங்கள் இப்போது குழப்பத்தில் இருக்கலாம். வேலை, படிப்பு, திருமணம், எதிர்காலம். கவலைப்படாதீர்கள். உங்கள் எதிர்காலம் தேவனுடைய கைகளில் உள்ளது. அவர் திட்டம் தோல்வி அடையாது, அவர் வாக்குத்தத்தம் மாறாது. இளைஞனே, இன்று நீ விழுந்திருந்தால் எழுந்திரு. நம்பிக்கை இழந்திருந்தால் மீண்டும் பிடி. பாவத்தில் இருந்தால் மனந்திருப்பு. இன்று இதை உங்கள் இதயத்தில் சொல்லுங்கள். கர்த்தாவே, என் இளமையை உமக்காக அர்ப்பணிக்கிறேன். என் கனவுகள் உமக்கே சொந்தம். என் வாழ்க்கை உமக்காக இருக்கட்டும். தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவாராக. உங்கள் தலைமுறை மூலம் அற்புதங்கள் நடக்கட்டும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்கள். ஆமென்.